இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமிழ் சீன தாய்மொழி பள்ளிகள் மூடப்படாது, பெரிகத்தா நேஷனல் திட்டவட்டம். இந்நாட்டில் இயங்கி வரும் தமிழ் சீன தாய்மொழி பள்ளிகளை பெரிகத்தா நேஷனல் ஒருபோதும் மூடாது என்று பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஃபைசல்வான் அஹ்மத் கமால் உறுதி அளித்துள்ளார். அதேவேளையில் கொலகுபுபாரு சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் பாங் சொக் தாவ் தாய்மொழி பள்ளியில் படித்தவர் என்று மறைமுகமாக சிறுமைப்படுத்தி பேசியிருக்கும் பசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ்மத் ஷாரியின் செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கோருவதாக ஃபைசல்வான் அஹ்மத் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சீன தாய்மொழி பள்ளிகளை பெரிகத்தா நேஷனல் ஒருபோதும் எதிர்க்காது, மாறாக அப்பள்ளிகள் தேசிய பாடத்திட்டத்துடன் மேன்மை உறுவதை பெரிகத்தா நேஷனல் முழுமையாக ஆதரிக்கும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபைசல்வான் அஹ்மத் இதனை தெரிவித்துள்ளார். சபா சரவாக்கில் உள்ள உயர் கல்விக்கூடங்களில் பயிலும் தீபகற்ப மலேசியாவில் உள்ள மாணவர்களுக்கு உள்ளூர் விமான கட்டணத்தில் 300 வெள்ளி மானியம் வழங்கும் உதவி திட்டம் இன்று மீண்டும் தொடங்கியது என்று போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. உயர்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பொது பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், சமூக கல்லூரிகள், மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கழகங்கள் ஆகியவற்றில் பயிலும் மாணவர்கள் விமான கட்டணத்திற்கான இந்த உதவித்தொகையை இன்று முதல் பெறலாம் என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஓர் இந்திய தம்பதியருக்கு அவதூறு விளைவித்த குற்றத்திற்காக 1,50,000 வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முன்னாள் படாங்சுராய் நாடாளுமன்ற உறுப்பினர் என் கோபாலகிருஷ்ணனுக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் செய்து கொள்ளப்பட்ட மேல்முறையீடு இன்று நிராகரிக்கப்பட்டது. மலேசிய விமான நிறுவனத்தின் விமானியான எஸ் செல்வகுமாருக்கும் அவரின் மனைவியும் சுங்கேசிப்போர்ட் PKR கட்சியின் முன்னாள் பொருளாளருமான ஆர் இந்திராணிக்கும் மேற்கண்ட தொகையை இழப்பீடாக கோபாலகிருஷ்ணன் வழங்க வேண்டும் என்று மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ லீ ஸ்வி செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அந்த தம்பதியருக்கு எதிராக வாட்ஸ்அப்பில் பதிவேற்றம் செய்த குறுந்தகவலின் மூலம் கோபாலகிருஷ்ணன் இத்தகைய அவதூற்றை விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நுழைவாயில்களில், குறிப்பாக விமான நிலையங்களில், குடிநுழைவு முகப்பிடங்களில் கூட்ட நெரிசல் தொடர்ந்து நிலவி வருவது குறித்து குடிநுழைவுத்துறையினரை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கடிந்து கொண்டார். குடிநுழைவு முகப்பிடங்களில் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பது, சுற்றுப்பயணிகளின் ஆவணங்களை சரிபார்த்து கொடுப்பதில் தாமதம் போன்றவற்றை குடிநுழைவுத்துறை விரைந்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். அண்மைய காலமாக நாட்டிற்கு வருகின்ற சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அவர்களின் எண்ணிக்கை 80 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. கூட்ட நெரிசலை சமாளிப்பதில் குடிநுழைவுத்துறையினருக்கு நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் DAP சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் பாங் சொக் தாவ் தொகுதி மக்கள் நலன் சார்ந்த 5 அம்ச விவகாரங்களை முன்னிறுத்தி முழுவீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். மின் மற்றும் மின் அணுவியல் பொறியியல் பட்டதாரியான 31 வயது பாங் சொக் தாவ் தொகுதி மக்களுக்கு நிலையான பொருளாதார வளர்ச்சி, சிறந்த போக்குவரத்து வசதிகள், அதிவேக இணைய சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை உயர்த்துதல் மற்றும் மக்கள் நலனில் அதீத அக்கறை செலுத்துவது ஆகிய அம்சங்களை முன்னிறுத்தி தமது சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். கொலகுபுபாருவை கடந்த 10 ஆண்டு காலமாக தற்காத்து கொண்டு சிறந்த சேவையை வழங்கியவர் என்ற பதிவை கொண்டிருந்த DAPயைச் சேர்ந்த அதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த லீ கி ஹியோங் விட்டுச் சென்ற அபரிமித சேவையை தொடரப்போவதாக பாங் சொக் தாவ் உறுதி பூண்டுள்ளார். இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாகும். அதே வேளையில் கொலகுபுபாரு தொகுதி மக்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆளும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பார்வையும் உதவி திட்டங்களும் மேம்பாடுகளும் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாக்களித்து தம்மை வெற்றி பெறச் செய்யுமாறு தொகுதி வாக்காளர்களை பாங் சொக் தாவ் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்.
உணவில் விஷம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் 20 தெரு நாய்களின் உடல்கள் ஒரு வீடமைப்பு பகுதியில் கிடந்தது பிராணிகள் ஆர்வலர்களை ஆத்திரமடைய செய்துள்ளது. ஸ்ரம்பான் தமன் ஸ்ரீ அம்பேர் என்ற அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் அந்த நாய்கள் கொல்லப்பட்டு கிடந்தது நேற்று மே 1 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தை புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆவேசத்துடன் கோரிக்கை விடுத்தார் பிராணிகள் ஆர்வலரும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசியுமான SI லியூ என்பவர். கொல்லப்பட்ட நாய்களில் சில குட்டிகளாக பரிதாபமாக இறந்து கிடந்தது நேற்றைய மே தினத்தை தமக்கு சோகமாக்கியது என்று தனது வேதனையை அந்த பெண்மணி வெளிப்படுத்தினார். அவை தெரு நாய்களாக இருந்தாலும் விஷம் வைத்துக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதில் ஒரு குட்டி நாயை மட்டுமே தம்மால் காப்பாற்ற முடிந்ததாக அந்த குடியிருப்பு வாசி கூறுகிறார். நாய்கள் இறந்து கிடக்கும் காட்சி கொண்ட காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் பர்லேஸ் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ராம்லி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு SPRM ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட போதிலும் தாம் இன்னமும் மந்திரி பசாராக பொறுப்பில் இருந்து வருவதாக இன்று அறிவித்துள்ளார். தமக்கு எதிராக SPRM மேற்கொண்டு வரும் புலன் விசாரணை பர்லேஸ் மந்திரி பசார் என்ற முறையில் தனது பதவியை பாதிக்க செய்யவில்லை என்று அவர் விளக்கினார். SPRM விசாரணைக்கு தாம் ஆளாகியுள்ளதால் பதவி விலக வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் மட்டுமே வலியுறுத்தப்பட்டு வருகிறதே தவிர கட்சியின் அடிமட்ட மக்களோ அல்லது மாநில நிர்வாகமோ தம்மை அவ்வாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்று பரிகத்தா நேஷனலின் பர்லேஸ் மாநில தலைவருமான முகமது ஷுக்ரி ராம்லி தெரிவித்துள்ளார். கொலக்கு புபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சார முதலீடாக தாங்கள் இன விவகாரத்தை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுவதை பரிகத்தா நேஷனல் மறுத்துள்ளது. தற்போது மலேசிய மக்கள் எதிர்கொண்டுள்ள யதார்த்தமான விவகாரங்களை மட்டுமே அக்கூட்டணி பயன்படுத்தி வருவதாக அதன் தேர்தல் இயக்குனர் முகமது சனுசி முகமது நூர் தெரிவித்தார். இன விவகாரத்தை எழுப்பவில்லை, யாரையும் சாடவில்லை என்பதே கொலக்கு புபாரு தேர்தல் பிரச்சாரத்தில் பரிகத்தா நேஷனலின் நிலைப்பாடாகும் என்று கிடா மந்திரி பசாருமான சனுசி குறிப்பிட்டார். கிள்ளான் நகரின் பிரம்மாண்ட மொத்த விற்பனை மையமான GM கிளாங் ஹோல்சேல் சிட்டியில் எண்ணிலடங்கா பொருட்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இப்போது விற்பனையில். அனைத்து பொருட்களும் மொத்த விலையில் அள்ளிச் செல்லுங்கள். இப்போது ஆன்லைன் வணிகம் வழி வர்த்தகத்தில் ஜொலிக்க தொழில் முனைவோருக்கான ஒரு அரிய வாய்ப்பினையும் உருவாக்கி தருகிறது GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி. பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி, ஒரே கூரையின் கீழ் உங்களுக்கான அனைத்தும். அள்ளிச் செல்லுங்கள், அத்தனையிலும் மகிழ்ந்திடுங்கள். வரும் மே 22 விசாக தின கொண்டாட்டமும் ஹரிஹோல் தின அனுசரிப்பும் ஒரே நாளில் வருவதால் பஹா மாநிலத்தில் கூடுதல் விடுமுறை வழங்கப்படாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இவ்விரு தினங்களுக்கும் ஒரே பொது விடுமுறை வழங்கப்படும். மறுநாள் மே 23 கூடுதல் விடுமுறை வழங்கப்படாது என்று மாநில அரசு செயலாளர் டத்துஸ்ரீ ஜுல்கிஃப்லி யாக்கூப் தெரிவித்துள்ளார். ஹரிஹோல் என்பது பஹாங் மாநிலத்தின் 4வது சுல்தான். சுல்தான் ஸ்ரீ அபுபாக்கா மறைவுக்கு பிறகு 5வது சுல்தான் காலஞ்சென்ற சுல்தான் அஹ்மத் ஷா அல் முஸ்தாயின் பில்லா மறைந்ததை நினைவு கூறும் நாளாகும். கடந்த 1974 ஆண்டு முதல் மே 22 மாநிலத்தில் பொது விடுமுறை அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கொலக்கு புபாரு இடைத்தேர்தலில் பரிகத்தா நேஷனலில் ஒரு உறுப்பு கட்சியாக விளங்கும் பாஸ் தனது கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்து வருகிறது என்று கூறப்படுவதை பரிகத்தா நேஷனலின் ஸ்லாங்கூர் மாநில தலைவர் அஸ்மின் அலி மறுத்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பரிகத்தா நேஷனல் வேட்பாளரை ஆதரித்து பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குனர் சனுசி நூர் 2 நாள் பிரச்சாரம் செய்துள்ளார். பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் மற்றும் உதவி தலைவர் இட்ரிஸ் அஹ்மத் இன்றிரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதை அஸ்மின் அலி சுட்டிக்காட்டினார். இந்த இடைத்தேர்தலில் பரிகத்தா நேஷனல் வேட்பாளராக போட்டியிடும் பர்சாத்து கட்சியின் உலுஸ்லாங்கூர் தொகுதி இடைக்கால தலைவர் கைரோல் அசாரியை ஆதரித்து பாஸ் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் புறக்கணிக்கிறது என்றும் கூறியிருக்கும் PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபமி ஃபான்சில் கூற்றில் உண்மையில்லை என்று அஸ்மின் அலி விளக்கினார். மலாயாவில் புகழ்பெற்ற ஒரு வீர தமிழ் பெண்ணாக வீரமங்கையாக பார்க்கப்பட்ட சிபெல் கார்த்திகேசு வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படவிருக்கிறது.
1941 ஆண்டு மலாயாவில் ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போது ஈப்போவை கைப்பற்றிய ஜப்பானியர்கள் அங்கு பலரை கொன்று குவித்த போது அதிலிருந்து தப்பிய பலருக்கு ஈப்போவிற்கு அருகில் உள்ள பப்பான் என்ற ஒரு சிற்றூரில் இரகசியமாக மருத்துவ சிகிச்சையை அளித்து உதவி புரிந்த ஒரு தேர்ச்சி பெற்ற தாதியரான சிபில் கார்த்திகேசு ஆவார். ஒரு மருத்துவரான தனது கணவர் கார்த்திகேசுவுடன் இணைந்து பலரின் உயிரை காப்பாற்றிய சிபில் கார்த்திகேசுவின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்படுவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அதன் தயாரிப்பாளர் சங்கீதா கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மலாய், தமிழ், சீனம், ஆங்கிலம் ஆகிய 4 மொழிகளில் கலந்து தயாரிக்கப்படவிருக்கும் சிபில் கார்த்திகேசு திரைப்படத்தின் படப்பிடிப்பு இவ்வாண்டு இறுதியில் நிறைவு பெற்று அடுத்த ஆண்டு வெள்ளித்திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பர்னாமாவிற்கு அளித்த பேட்டியில் சங்கீதா தெரிவித்துள்ளார். வெட்டுக்கத்தி மற்றும் பேஸ்பால் மட்டைகளை பயன்படுத்தி 11 பேரை அச்சுறுத்தி அவர்களுக்கு சொந்தமான 43 லட்சம் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் விலை மதிக்கத்தக்க பொருட்களை கொள்ளையிட்டதாக 2 மலேசியர்கள் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டனர். 28 வயது கோஹ் பூன் தாங் மற்றும் 28 வயது முகமது தௌஃபிக் அஹ்மத் ஃபவுசி என்ற அந்த 2 மலேசியர்கள் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி சிங்கப்பூர் கிங் ஆல்பர்ட் பார்க் ஹவுஸ் என்ற இடத்தில் இக்கொள்ளையில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவர்களுடன் கூட்டு சேர்ந்து சிங்கப்பூரில் கொள்ளையிட்ட பின்னர் தப்பிவிட்ட எஞ்சிய நபர்களை பிடிப்பதற்கு மலேசிய போலீசாரின் ஒத்துழைப்பு நாடப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.